ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். நம்ம மாத பலன் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது வரைக்கும் நல்ல ஒரு பேர் ஆதரவுகள் கிடைக்குது. இதனால பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது நவம்பர் மாத பலன். நவம்பர் மாதம் 1/11/2024 ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதாவது அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை. அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பித்திருக்களுக்கு உகந்த நாள், தேவர்களுக்கு உகந்த நாள், இந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இதெல்லாம் நம்ம வருஷ கணக்குல வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள்ங்கிறதால வருஷத்துக்கு உண்டான கணக்கை எடுக்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். செவ்வாய் 45 நாள், 1.5 மாசம் இருந்தாலும் இந்த மாத கணக்குல அதை நம்ம எடுக்கிறோம். எடுக்கும்போது என்னென்ன பலனை கொடுப்பாங்க, அது எங்கெங்க எந்தெந்த கிரகத்தோட எப்படி இருக்கு, எந்த வீட்டுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சூரியன், சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா துலாம்ல ஐப்பசி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பயணம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம். அவருடைய தன்மை அங்கே நீசம். சுக்கிரன், புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகத்துல, சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு, ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்யறாரு, ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்யறாரு, செவ்வாய் பகவான் கடக ராசியில நீசம் பெற்று பயணம் செய்யறாரு, கேது பகவான் கன்னி ராசியில பயணம் செய்யறாரு. இப்படி இந்த கிரகங்கள் பயணம் செய்யக்கூடிய காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா மாத கணக்குல நம்ம பயணம் செய்யக்கூடிய கோள்களை வச்சுதான் நம்ம மாதத்துல என்ன பலன் கிடைக்குது நமக்கு அப்படிங்கிறத நம்ம மாத பலனா எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சூரியன் நீசம், சனி பகவான் வக்ரம், குரு பகவான் வக்ரம், செவ்வாய் நீசம். இப்ப இந்த 4 கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போயிருக்கு. 4 கிரகங்கள் அஸ்தமனத்துல இருக்கு, வக்ரத்துல இருக்கு. இதனால யாருக்கு நல்ல பலன், யாருக்கு கெட்ட பலன், இந்த 12 ராசிகள்லையுமே யாருக்கு நல்ல பலன் கெட்ட பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க. அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, இந்த கடக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய் குணம் கொண்ட அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாய் பாத்தீங்க அப்படின்னா என்ன தன்மையில இருப்பாங்களோ அந்த தன்மையை கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு செய்யக்கூடிய வேலை, சந்திரனுடைய பங்கு என்ன. இந்த சூரியன் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோள்கள் இருக்கு. எல்லா கோள்களுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்தையும் உள்வாங்கி பூமிக்கு எவ்வளவு தேவையான கதிர்வீச்சுகளோ அதை கரெக்டா கொடுக்கக்கூடிய தன்மையை செய்கிறது சந்திரனுடைய வேலை. அப்ப இந்த சந்திரனுடைய வீடாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதத்துல உங்களுக்காக 5க்கும் 10க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் அவர் நீசமாயிருக்கார். உங்களுடைய ராசியில வரும்பொழுது நீசம். கடல், சந்திரன் அப்படின்னா கடல்ல நெருப்பு ராசி வருது அப்படின்னா அது என்ன ஆகும், அஸ்தமனம் ஆயிரும், நீசமாயிரும். அப்ப இதை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈவு இரக்கம், ஒரு பாசம் அதிகமும் தன்மை கொண்டவர்கள். உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர ஸ்தானம், அதாவது உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுக்காக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து, அந்த லாபஸ்தானத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அது இல்லாம உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம் எல்லாத்தையுமே பாக்குறாரு. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகங்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை, இதைத்தான் நம்ம சொல்றது. அந்த குருவாகப்பட்டவர் ஒரு தோஷமான இடம் இருக்கு, ஒரு ராசியில தோஷமான ராசி, அந்த தோஷமான இடத்தை கூட
அவருடைய கோச்சாரத்துல வந்து வரும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு பலன் உண்டு. அந்த தோஷமான இடம் கூட அந்த பார்வையினால பறந்தோடிது. இதுதான் முற்றிலும் சுப கிரகத்தினுடைய தன்மை கொண்டது இந்த குரு பகவான். உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது, 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால 3ஆம் இடத்தை பார்க்கறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளோட ஒரு நல்ல பண்பு, நல்ல பாசமா இருக்கிறது, பண வரவு செலவுகள் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். 5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்கள், திருமணம் சார்ந்த விஷயம் 7, காதல் திருமணங்கள் கைகூடுறது, பொதுஜனம், கூட்டாளிகள், நண்பர்கள் தொடர்பு, கூட்டு சமயமா தொழில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிறது குலதெய்வ ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால குலதெய்வம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்படின்னாலும் அந்த குலதெய்வ ஸ்தானத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த குரு பார்வையினால. அப்ப இந்த விருச்சக ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. அந்த 5ஆம் இடத்த அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில நீசம். அப்ப குழந்தை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடம். 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள், இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் அந்த இடத்த பார்க்கும்போது, ஆனா அந்த இடத்துக்கு மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கத்துல பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி அப்படிங்கிறது 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். இதே வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிறது 100% சனியினுடைய தாக்கம் இருக்கும். பாத சனி அப்படிங்கிறது 25% சனியினுடைய தாக்கம் இருக்கும். அந்த 25% உள்ள இடத்தை கூட குருவினுடைய பார்வை அங்கே படும் பொழுது, 9ஆம் பார்வையாக படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வாக்கி ஒரு சின்னதா மாத்திக்கிறதுக்கான தன்மை உண்டு. அப்ப இந்த காதல் திருமணங்கள் நிறைவேறது, இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில்கள் நடைபெறது, கணவன் மனைவி ஸ்தானம் எதுவா இருந்தாலும் செயல்படுறது, இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் அங்கே அந்த நட்சத்திரத்துல வர்றாருன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய நிலை. ஒரு கிரகம் நீசம் பெறுதோ, வக்கரம் பெறதோ, அஸ்தமனம் ஆகிறதோ, திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுறதோ, இந்த மாதிரி இருந்தா 0% தான் வேலை செய்யும். இதே கிரகம் வந்து குருவினுடைய பார்வையிலேயோ நல்ல நிலைமையிலேயோ இருக்கு அப்படின்னா குருவாகப்பட்ட அந்த ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல லெவல்ல நல்லதை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து உங்களுக்காக 8ஆம் இடத்துல இருக்காது. 8ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம ஸ்தானம்னு சொல்லுவோம். அஷ்டம சனி அது வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம் ஆக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு, பலமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து, செய்த வினைகளின் தொகுப்பை பொறுத்து. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரனால சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. அவருடைய பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேசராசியை பார்க்கறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மேசராசியை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வைக்கும் பலன் உண்டு. மேசராசியை பார்க்கறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் மூலியமா சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி. அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியன் நீசம், செவ்வாய் நீசம், சனி வக்ரம், குரு வக்ரம். அப்ப இந்த மாதிரி நிலைமைகள் வந்து எப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு பலவீனம் இருக்கும், ஒரு சிலருக்கு பலமா இருக்கும். அதுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு,
ஜனன ஜாதகம், பிறப்பு ஜாதகம் எழுதுறோம்ல, அந்த ஜாதகத்தை பாருங்க. அப்படி பார்த்து அதன் மூலியமா செயல்படும் போது வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உறுதியா நடக்கும். இதுல ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம். இந்த புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா என்றுமே இளமையா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப புதன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரமா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது அப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மூல நட்சத்திரம் திருமணம் செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க, தவிர தோல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இதுல ஆயில்ய நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால கண்டிப்பாக ஏதேனும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், வெளி மாநில சம்பந்தமான விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயில்ய நட்சத்திரம். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 11ல இருக்கக்கூடிய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டு அதிபதியை உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் புதனும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பாக்குறாங்க. அப்ப இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வழி வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு நீங்க கடகராசிகிட்ட போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாரு. ஒரு 10 குழந்தைகள் இருக்கு, 5 குழந்தைகள் இருக்கு, ஒரு தாய் இருக்கு, அந்த 5 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு உண்டு. அப்ப அந்த செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த சந்திரனுடைய வீடாக இருந்தாலும் செவ்வாய் நீசமாகிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு முற்றிலும் ஒரு நல்லதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.